என் பேர் ஃபர்ஹத். என் நேட்டிவ் வந்து சேலம். நான் வந்து என்னோட அண்டர் கிராஜுவேஷன் வந்து அக்ரிகல்ச்சரில் பண்ணேன். நான் இப்போ வந்து IBPS SO கிளியர் பண்ணியிருக்கேன். ஆல் இண்டியா ரேங்க் 2nd வாங்கியிருக்கேன். நான் வந்து வெராண்டா ரேஸ் சேலம் பிரான்ச்சில் வந்து படித்தேன். லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன். வெராண்டா ரேஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பேசிக்ஸ்லேருந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ வந்து பேசிக் ஸ்ட்ராங் ஆனோடனே அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் எல்லாம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அவங்க மெட்டீரியல், அவங்களோட டெஸ்ட் சீரிஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணுற அளவுக்கு நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. நிறையா சர்க்கிள்ஸ் போகும், பேசிக் சர்க்கிள், எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் அந்த மாதிரி. ஸோ அப்படி போகும்போது டெஃபினட்டாக வந்து லைக் ஒரு ஆவரேஜாக இருக்க ஸ்டூடெண்ட் கூட வந்து நல்ல ஹை ஸ்கோராக எடுக்க முடியும். மார்க் இன்டர்வியூ வந்து இங்கே கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து டெஃபினட்டாக வந்து எனக்கு ஹெல்ப் ஆச்சு. ஸோ அங்கே மார்க் இன்டர்வியூவில் வந்து எனக்கு லைக் சர்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பேங்க் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், லைக் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்னோட டீச்சர்ஸ், மென்டர்ஸ், கலை சார், அப்புறம் மிகுல் சார், சதீஷ் சார், அவங்கெல்லாம் வந்து எப்போ டவுட்டாக இருக்கும் போது, லைக் வீட்டில் கூட நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அப்போவே நான் அவங்கக்கிட்ட கேட்பேன். அப்போவே ஒரு 5 to 10 minutesலேயே அவங்க வந்து எனக்கு சால்வ் பண்ணி ஆன்சர்லாம் சொல்லுவாங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்களோட பார்ட் இருக்குது என்னோட சக்ஸஸ். ஃபர்ஸ்ட் வந்து எல்லோரும் வந்து பேசிக்ஸ் வந்து நல்லா கிளியராக கான்செப்டை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாவே போதும். லைக் அதை வந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் கூட ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என் சிஸ்டர், அப்புறம் என்னோடய வெல்விஷர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. லாஸ்ட் இயரும் நான் வந்து IBPS SO வந்து எழுதியிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸே வந்து கிளியர் பண்ணல. 0.25 மார்க்ஸில் போச்சு. அது வந்து கொஞ்சம் டிமோட்டிவேட்டிங்காக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் அதை வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் தான் எடுத்தேன். அப்போது ஓவர் கம் பண்ணி வரும்போது நமக்கே அந்த நம்ம மைண்ட் செட் ஆயிரும். லைக் வந்து எப்படியாவது கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ண சக்ஸஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களை பிலீவ் பண்ணுங்கள் அண்ட் நல்லா ப்ரே பண்ணுங்கள். ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் ப்ரேயர் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக தரும். உங்களால் முடிஞ்ச உங்கள் பெஸ்ட்டை வந்து தாங்க அண்ட் டெஃபினெட்லி யூ வில் டூ யுவர் பெஸ்ட்.